ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்த ஒரு வீடியோ. அதாவது லாஸ்ட் வீக் வந்து சாரி அண்ட் சுடிதார் ரெண்டுமே கலைஞ்சு போகாமல் மடிக்கிறதுக்கான சிம்பிளான ட்ரிக் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இதே போல் பேண்ட், ஷர்ட், பனியன் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம அதான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய ட்ரிக் தான். நம்ம லாஸ்ட் வீக் என்ன ஃபாலோ பண்ணுமோ அதே போல் தான். பட் மடிக்கக்கூடிய குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இதில் வந்து காமனாக இருக்கக்கூடிய 2-3 மெத்தட்ஸை நான் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு மேபி அதை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அதெல்லாம் தெரியும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க தொடர்ந்து பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஷர்ட் எப்படி மடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட். பொதுவாக நம்ம ஷர்ட்டை எப்படி ரெண்டாக மடிப்போமோ அதே போல் மடித்ததுக்கப்புறமா சைடில் இருக்கக்கூடிய துணியை இந்த மாதிரி உள்பக்கமாக லைட்டாக மடிச்சுக்கோங்க. அப்போ அகலம் நமக்கு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். கைப்பகுதியும் உள்பக்கமாக இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. லாங்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஷார்ட் ஸ்லீவாக இருந்தாலும் பரவாயில்ல, உள்பக்கமாக மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறமா மேலேருந்து குட்டி குட்டியாக மடிச்சுட்டே வாங்க. உங்களுக்கு எந்த அகலத்தில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி குட்டி குட்டியாக மடிச்சுட்டே வாங்க. லாஸ்ட் மடிப்பில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள ஒரு பேக்கெட் போல் இருக்கும். கீழ் பகுதியில் பாருங்கள், ஒரு பேக்கெட் போல் இருக்குது இல்லையா, அதில் உள்பக்கமாக நம்ம இன்சர்ட் பண்ணி விட்டுடலாம். மேலே இருக்கக்கூடிய துணியை உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுடலாம். அப்போ நமக்கு கலைஞ்சு போகாத ஒரு சின்ன ரோல் மாதிரி கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மடித்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிறோம், ரோல் பண்ணி வைக்கல. ரோல் பண்ணி வைக்கும் போது தான் கண்டிப்பாக சுருக்கம் வரும். இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு சுருக்கெல்லாம் வராது, கரெக்டாக தான் இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ இந்த மாதிரி செய்யும்போது கலண்டே போகாது, ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும், குட்டியாகவும் இருக்குது பாருங்கள். இப்போ ஷர்ட்க்கு செகண்ட் மெத்தட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டக்குன்னு நம்ம மடித்து முடிச்சிடலாம். இதுவும் காமனாக இருக்கக்கூடிய மெத்தட் தான். நான் உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ ஷர்ட்டோடைய கைப்பகுதி இந்த மாதிரி உள்பக்கமாக மடித்ததுக்கப்புறமா மேலே இருக்கக்கூடிய துணி இந்த மாதிரி பாதியாக மடித்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மடித்தாச்சு. இப்போ கீழே இருக்கக்கூடிய துணியை அதுக்கு மேலே போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ சரி பண்ணதுக்கப்புறமா சைடில் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறமா ஏதாவது ஒரு துணியில் வந்து பேக்கெட் போல் இருக்கும். ரெண்டுத்துலையுமே இருக்கும். உங்களுக்கு எதில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுடலாம். கை வச்சு நல்லா உள்பக்கமாக தள்ளி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கலண்டு வராமல் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் தான். ரொம்ப குட்டியாக கிடச்சிருக்கு பாருங்கள், கலஞ்சும் போகாது. இப்போ டிஷர்ட்க்கும் அதே போல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டிஷர்ட்டுக்கு நம்ம மடிக்கக்கூடிய மெத்தடில் ஃபர்ஸ்ட் மடித்து காமிச்சதுக்கப்புறமா காமனாக இருக்கக்கூடிய மெத்தடை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டிஷர்ட்டை இந்த மாதிரி ரெண்டாக மடித்ததுக்கப்புறமா கைப்பகுதி உள்பக்கமாக மடித்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மேலேருந்து குட்டி குட்டியாக மடிச்சுட்டே வரலாம். உங்களுக்கு எந்த அகலத்தில் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி குட்டி குட்டியாக மடிச்சுக்கலாம். லாஸ்ட்டாக வரும்போது நமக்கு பேக்கெட் போல் இருக்கும், கீழ் பகுதியில் பேக்கெட் போல் இருக்கும், அதில் உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி மடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு மடிச்சிடலாம். ரோல் பண்ணுறதை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், மடிச்சிட்டோம். எவ்வளோ குட்டியாக கிடச்சிருக்கு பாருங்கள், ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். இப்போ செகண்ட் மெத்தடும் பார்க்கலாம். செகண்ட் மெத்தட்க்கு டிஷர்ட் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் கைப்பகுதி உள்பக்கமாக இந்த மாதிரி மடித்து விட்டதுக்கப்புறமா மேலே இருக்கக்கூடிய துணியை பாதியாக மடித்து விட்டுக்கலாம். உள்பக்கமாக மடித்து விட்டுக்கோங்க. இப்போ கீழே இருக்கக்கூடிய துணியை அதுக்கு மேலே போட்டுக்கலாம். பாருங்கள், போட்டாச்சு. இதை வந்து நம்ம ரெண்டாக மடிக்க போகிறோம். ரெண்டே மடிப்பு தான் வரும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் மடிச்சாச்சு. இன்னொரு பக்கம் மடித்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த துணியை உள்பக்கமாக நம்ம இன்சர்ட் பண்ணி விட்டுற போகிறோம். அவ்வளோதான். இது ரொம்ப தின்னாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அகலமாக இருந்தாலும் கொஞ்சம் தின்னாக கிடைக்கும். ஒரு துணி மேலே இன்னொரு துணி வைக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் மெத்தட். இப்போ பேண்ட் எப்படி மடிக்கிறதுன்னு பார்க்கலாம். பேண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எப்படி மடிப்போமோ அதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாக மடித்ததுக்கப்புறமா கீழேருந்து குட்டி குட்டியாக மடிச்சுட்டே வாங்க. உங்களுக்கு எந்த அகலத்தில் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி குட்டி குட்டியாக மடிச்சுட்டே வாங்க. இப்போ சைடில் கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அது உள்பக்கமாக இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம மடிக்கும் போது ஈவனாக இருக்கும், பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மேலே கொஞ்சம் ஓப்பன் இருக்கும் இல்லையா, பேக்கெட் போல் இருக்கும், அதில் உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுலாம். ஃபர்ஸ்ட்டாக ஒரு ஓப்பன் இருக்கும் இல்லையா, அதில் இன்சர்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வெளியே வராமல் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான ட்ரிக் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நார்மலாக எப்படி மடிப்போமோ அதே போல் தான். பட் லாஸ்ட்டாக இந்த மாதிரி பேக்கெட்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 10 செகண்ட்ஸ் போல் டைம் எடுத்து நம்ம மடித்து வச்சிட்டோன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், கலஞ்சும் போகாது. இப்போ செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். ரெண்டாவது மெத்தட்க்கும் பேண்ட்டை இந்த மாதிரி ரெண்டாக மடித்ததுக்கப்புறமா மேலேருந்து குட்டி குட்டியாக மடிச்சுட்டே வாங்க. சைடில் துணி எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை உள்பக்கமாக மடித்து விட்டுக்கோங்க. அப்போ பார்க்க ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி 2 மடிப்பாக மடித்ததுக்கப்புறமா 2 கால் பகுதியில் ஒரே ஒரு துணி மட்டும் எடுத்து இந்த மாதிரி சைடில் விட்டுக்கோங்க. சைடில் விட்டதுக்கப்புறமா திரும்பவும் மடிச்சுக்கலாம். 2 ரோல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கீழே இருக்கக்கூடிய இன்னொரு கால் பகுதியை ரெண்டாக மடித்து அதுக்கு மேலே வச்சுக்கலாம். இப்போ சைடில் விட்டுருந்த துணியை இந்த மாதிரி ரோல் பண்ணி அந்த பேக்கெட்டில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சைடில் பார்த்தீங்கன்னா பேக்கெட் போல் கேப் இருக்கும், அதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுவும் இன்னொரு மெத்தட். பட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த மெத்தடில், அதாவது ஷர்ட், டிஷர்ட், பேண்ட் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட்டாக பார்த்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பொதுவாக துணி எல்லாருமே நம்ம அந்த மாதிரி தான் மடிப்போம். லாஸ்ட்டாக அந்த பேக்கெட்டில் இன்சர்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். அதுக்கு வந்து நம்ம ஒரு 10 செகண்ட்ஸ் கூட டைம் எடுத்து மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், கலைஞ்சு போகாது, ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.